தமிழ்நாடு முழுவதும் நாளை 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறப்பு. 90% வரை தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கும் புதிய திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக இருக்க முடியாது என்பது போல் விசுவாசியும் துரோகியும் ஒன்றாக இருக்க முடியாது. ஜெயலலிதா பிறந்த நாளை ஒட்டி எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு அறிக்கை. துரோகி என்றாலே எடப்பாடி பழனிசாமி தான் என டிடிவி தினகரன் கடும் தாக்கு. எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கை வார்த்தை ஜாலம் மட்டுமே, நடைமுறைக்கு ஒத்துவராது என ஓபிஎஸ் விமர்சனம். இது வார்த்தை ஜாலத்துக்கு தான் இது ஒத்து வரும் மொழிய நடைமுறைக்கு ஒத்து வராது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 32 பேர் சிறைப்பிடிப்பு. இலங்கை கடற்படையை கண்டித்து காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவிப்பு. இலங்கை கடற்படையால் தமிழ்நாடு மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். கூட்டு பணிக்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என கோரி ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம். பொள்ளாச்சி, பாளையங்கோட்டை ரயில் நிலையங்களில் இந்தி வார்த்தைகள் தார் பூசி அழிப்பு. இந்தி திணிப்புக்கு தமிழ்நாட்டில் வலுக்கும் எதிர்ப்பு. ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். 10 பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஒப்புதல் பெற்றதாக அறிவிக்கவும் தமிழ்நாடு அரசின் எழுத்துப்பூர்வ வாதத்தில் வலியுறுத்தல். சேலத்தில் பணத்தை இரட்டிப்பாக்குவதாக கூறி கோடிக்கணக்கில் வசூலித்து மோசடி. பாதிக்கப்பட்ட மக்கள் தனியார் நிறுவனத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. விழுப்புரம் அருகே ஆளில்லா ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற டிராக்டர் மீது ரயில் மோதி விபத்து. யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத நிலையில் ரயில் சேவைகளில் தாமதம். சென்னை மீனவர் வலையில் சிக்கிய தலா 200 கிலோ எடை கொண்ட 30க்கும் மேற்பட்ட ராட்சத கோலா மீன்கள். காசிமேட்டில் கோலா மீன்களை 7.5 லட்சம் ரூபாய் வரை ஏலம் போனதால் மீனவர்கள் மகிழ்ச்சி. வகுப்பறையில் உள்ள 32 மாணவர்களையும் குரலை வைத்து அடையாளம் காணும் ஆசிரியை. கேரளாவின் காசர்கோட்டில் 5ஆம் வகுப்பு ஆசிரியையின் ரீல்ஸ் வீடியோ இணையத்தில் பரவல். பார்வதி தக்கடவன் ஒன்னுകൂടി അനാമിക രവി ഒന്നുകൂടി പാർവണ வைக. மகா கும்பமேளாவில் குடும்பத்துடன் புனித நீராடிய நடிகை தமன்னா. வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை கிடைக்கும் வாய்ப்பு என உருக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.